இது என்னது? ரேஷன் கடையில் கொடுக்குற இலவச அரிசி. இப்போ மயம் என்ன கேட்குறேன், இங்கே வர ஒரே வயல், ஒரே நெல், ஒரே ஒரே நெல் தான். இது கடைக்கு போகும்போது தரமா போகுது, இந்த ரேஷன் கடைக்கு வரும்போது இப்படி அழுக்கா வருது, இப்படி புழுத்து இந்த புழு பூச்சி வண்டெல்லாம் இந்த அழுக்கா வருது. இது ரேஷன் அரிசி தான், இது கடை அரிசி. அப்போ ஒரே நெல், ஒரே வயல், கடைக்கு வியாபாரத்துக்கு போகும்போது தரமா போகுது, மக்கள் சேவைக்கு ரேஷன் கடைக்கு வரும்போது தரங்கட்டு வருது. இடையில என்ன நடக்குது? இது கேள்வி கேட்கணுமா இல்லையா சொல்லு. பாரு என்ன நடக்குது பாரு. இப்போ இங்க பாரு, இந்த அரிசியை சாப்பிட்டா ஒரு அமைச்சர் சொல்லு, ஒரு மாமன்ற உறுப்பினர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எவனாவது ஒருத்தனை சொல்லு சாப்பிடுவான்னு சொல்லு. டேய் நான் சத்தியமா சொல்றேன், சத்தியமா எங்க ஊருக்கு போகும்போது எங்க அம்மா சொல்றாங்க, ஐயா இந்த ரேஷன் அரிசிப்பா சனம் பாவம்பா. ஏந்தா ஏனம்மா? ஏயா இந்த அரிசியை வாங்கிட்டு வந்து நம்ம பயன்படுத்தல, எங்களுக்கு நெல் இருக்கு, எங்களுக்கு நிலம் இருக்கு, 150-200 மூட்டை நெல் விளையும். இங்க பாரு, அந்த அரிசியை எங்க மாடு வச்சிருக்கோம், மாட்டுக்கு ஆக்கி தவிட்டோட அந்த தண்ணியோட கலந்து வச்சா எங்க அம்மா சொல்றாங்க, மாடு தொட்டியில வாய வைக்க மாட்டேங்குதுப்பா, நாத்தம் குடிக்க மாட்டேங்குது. கோழிக்கு போட்டேன்ப்பா, கோழி கொத்தலடா சாமி, கோழி கொத்த மாட்டேங்குது. அதை என் மனுஷன் சாப்பிட்றான். இந்த மாதிரி இந்த ரேஷன் அரிசியை எவனா சாப்பிட்றானா? ஒரே ஒருத்தன் சாப்பிட்டான். எப்போ பாரு, யாருன்னு பாரு, எவனும் சாப்பிட மாட்டான். இந்த அரிசியை பாரு என்ன தரத்தில் இருக்குன்னு பார்த்துக்க. அரிசி கடத்தப்படுது, அரிசி கடத்தப்படுது கேரளாவுக்கு. அவன் இதை கொண்டு போய் தவிடோட கலந்து மறுபடி தீட்டி அரவை மில்லில் அதை வித்துறான், மட்டை அரிசின்னு வித்துறான். இதுல என்ன கொடுமை நடக்குதுன்னா, இந்த மூட்டையில தான் ஏத்தி இறக்குறான். நல்லா பாரு, ஏத்தி இறக்குறான், மூட்டையில தான் ஏத்தி இறக்குறான் பாரு. இதுல இந்த மூட்டையில ஏத்தி இறக்குனதுல சிந்துனதுல 1950 கோடி, 2000 கோடின்னு சொன்னீங்கன்னா 2000 கோடியா அப்படின்னு பயந்துருவாயின்னு 1950 கோடி. எப்படி எப்படி